கைஸ், நான் இன்னைக்கு ஒரு தரமான ஒரு ரெசிபி கொண்டுட்டு வந்திருக்கேன். மருந்து கசக்கும்னு எவன் சொன்னா? வாயில போட்ட உடனே பொங்கல் மாதிரி வலிக்கிட்டு போகும். பல்லில்லாத குழந்தையிலிருந்து பல்லில்லாத கிழவன் கூட சாப்பிடலாம். அவ்வளோ சத்து இருக்கு. நோ பிபி, நோ சுகர், நோ கொலஸ்ட்ரால். நான் இன்னைக்கு 150 கிராம் சிவப்பரிசி எடுத்திருக்கேன். இது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வடப்பிரசாதம் மாதிரி. இந்த சிவப்பரிசி சருமத்துக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, கொலஸ்ட்ராலுக்கு குறையும்ல அதுக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது, சர்க்கரை நோய்க்கு நல்லது, ஆஸ்மாவுக்கு நல்லது, முக்கியமாக சருமத்துக்கு நல்லது. அப்பப்பா எவ்வளோ நன்மைகளில் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. இன்னும் தெரியாதது என்னெல்லாம் இருக்கலாம் எனக்கு தெரியலை. கூகுள் பண்ணிவிட்டு கீழே நான் போடுறேன். இந்த சிவப்பரிசியை ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், சிறுபருப்பு. இந்த சிறுபருப்பு வந்து நான் சிவப்பரிசி 150 கிராம் எடுத்திருக்கேன்னா அதுக்கு சரி பாதியாக நான் வந்து சிறுபருப்பு எடுத்துருக்கேன். அதையும் கழுவி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வெல்லம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சீனிலாம் ஆட் பண்ணாதீங்க. சிவப்பரிசி நல்லதுன்னு போட்டுட்டு சீனி போடுறது அநியாயம். நான் இந்த வெல்லம் போடுறதே எனக்கு இதுதான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். கருப்பட்டி இருந்ததுன்னா ப்ளீஸ் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கிடலாம். இப்போ 5 விசில் வச்சு நான் எடுத்தேன்ல சிவப்பரிசி, அது வந்து ஒரு 90% தான் வெந்திருக்கும். இந்த டைமில் வந்து நான் சிறுபருப்பு இருக்குல்ல அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கழுவி வச்சுருந்த சிறுபருப்பு ஆட் பண்ணிவிட்டு, நான் எந்த கப்பில் நான் சிறுபருப்பு எடுத்தனோ அதே கப்பில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டு 2 விசிலுக்கு மேலே வைக்காதீங்க. அதுக்கப்புறம் சிறுபருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் விசில் போடுங்க. அப்போ தான் அடியில் அவ்வளோவா உங்களுக்கு பிடிக்காது. ஒரு 2 விசில், இன்னும் ஒரு விசிலே ஒரு தடவை எடுத்து பார்க்கலாம் நல்லது. ஏன்னா சிறுபருப்பு டக்குன்னு உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இது விசில் வரட்டும், ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த சைடு வந்து நான் வெல்லம் நல்லா கரைச்சி வச்சுருந்ததை வடிகட்டி வச்சுருக்கேன். ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப கம்மியான பொருட்கள் தான். அதுக்கப்புறம் இப்போ நான் சிறுபருப்பும் என்னுடைய சிவப்பரிசியும் சூப்பராக எனக்கு வெந்துட்டு, இந்த ரெண்டுமே எனக்கு இப்போ சிவப்பரிசி ஒரு 95%, சிறுபருப்பு எனக்கு ஒரு 90% எனக்கு வெந்திருக்கும். இந்த டைமில் நான் கரைச்சி வச்சிருந்தேன்ல அந்த வெல்லத்தையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் நான் இந்த சைடு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண 2 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இதை நல்லா கொதி வரட்டும். இது ஒரு 2-3 கொதி வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு சிறுபருப்பும் நல்லா வெந்துடும், சிவப்பரிசியும் நல்லா வெந்துடும். இந்த டைம் மணத்துக்காக கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஓவராக நெய் ஆட் பண்ணிட்டோன்னா உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி, சிறுபருப்பு, அதுக்கப்புறம் வெல்லம், நெய் எல்லாமே நான் அளவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா நம்மளுடைய உடம்புக்குள்ள ஹெல்த்துக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இது வெல்லம் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம்ல, அது ஒரு கொதி வரணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு சிறுபருப்பும் வெந்துடும், சிவப்பரிசியும் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். அதுக்காக தான் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக அவியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அவிச்சு எடுத்தேன். இப்போ நம்மளுடைய சிவப்பரிசி பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு, இதை நான் என்னோட பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால், எனக்கு இல்லை. அதனால் ஒரு ஸ்பூன் லைட்டாக மணத்துக்காக ஊற்றிக்கிறேன். நல்லாயிருக்கும். இதோடு வச்சு சாப்பிட்டிங்களா நம்மளுடைய சிவப்பரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்துட்டு செஞ்சு பார்க்கட்டும். வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு எந்த ஒரு வயசு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.